எடுத்துக்கிட்டீங்களா? சரி, இந்த 1ஆம் அதிகாரம் என்ன சொல்லுதுன்னா, ஓகேப்பா. நியாயாதிபதிகள் புஸ்தகம் கவனிக்கலாம், எல்லாம் கவனிக்கணும். 1ஆம் அதிகாரம் என்ன சொல்லுதுன்னா, எல்லாம் கானானுக்கு வந்துட்டாங்க. எங்க வந்துட்டாங்க? எகிப்திலிருந்து 40 வருஷம் நடந்து வந்து கானானுக்குள்ள போயிட்டாங்க. யோசுவா அவர்களுக்கு அந்தந்த கோத்திரத்தின்படி எல்லாருக்கும் நலங்களை பிரிச்சு கொடுத்துட்டாரு. புரியுதுங்களா? எல்லாருக்கும் நலங்கள் கொடுக்கப்பட்டது. வீடு கட்டிக்கலாம், தோப்பு வச்சுக்கிடலாம், காய்கறி வளர்த்துக்கலாம், அவங்க சந்தோஷமா சாப்பிடணும். அவங்களுக்கு காணியாட்சி கொடுக்கப்பட்டது. கவனிக்கலாம். எதுல? 1ஆம் அதிகாரம். நீங்க வீட்டில் போய் 1ஆம் அதிகாரம் வாசிங்க. அப்ப யாருக்கு என்னென்ன கொடுத்தாங்கன்னு அந்த 12 கோத்திரத்தை கொடுத்து அங்க இப்ப வாசிக்கூட. இப்ப வாசித்தீங்கன்னா உண்மையில உங்களுக்கு 40 வயசு 50 வயசு எடுத்துக்குள்ள உங்க பல்லெல்லாம் கொட்டிடும். ஒரு அலுலையே சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. அப்புறம் பொக்கையா தான் நீங்க நிக்கணும். நான் சொல்லும்போது வாசிக்கணும். அங்க எல்லாமே கொடுக்கப்பட்டது. 12 கோத்திரத்துக்கும் தேவன் காணியாட்சிகளை கொடுத்துட்டார். ஆனா ஒரு கோத்திரத்துக்கு கொடுக்கல. அது என்னுடைய சுதந்திரன் அப்படின்னு லேவி கோத்திரத்தை கர்த்தர் தனக்கென்று பிரித்து கொண்டார். கவனிக்கலாம். இப்போ அந்த காணியாட்சிக்கு அவங்களை ஆசீர்வதித்து யோசுவா அனுப்புறதுக்கு முன்னே ஒரு சம்பவம் நடக்குது. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சந்தேகம் வேணா, நல்லா வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர், நான் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் நான் உங்களை கொண்டு வந்து விட்டு உங்களோட பண்ணின என் உடன்படிக்கையை நான் ஒரு காலம் முறித்து போடுவது இல்லை என்றும் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? உங்களோடு பண்ணின உடன்படிக்கை நான் ஒரு காலமும் முறித்து போடுவதில்லை என்றும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? மீண்டும் அங்க தொடருது. இப்போ தேவ தூதன் வந்து காணியாட்சி கொடுக்கப்பட்ட கானான்ல அவங்கவுங்களுக்கு நலம் பிரித்து கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தில் அல்லேலூயா அவர் வரார், கர்த்தர் வரார். எங்க வரான்னா போகிமுக்கு வரார். எங்க வராரு? அந்த இடம் ஒரு முக்கியமான ஸ்தலம். தேவ தூதர்கள் வந்து நிற்கிறாங்கன்னா அது விசேஷமான இடம். அல்லேலூயா. போகிமுக்கு அங்க வரார். போகிம் என்கிற ஒரு பிளேஸ், ஒரு ஊர். அங்க வந்து தேவதூதன் ஜனங்களை சந்திக்கிறார். சந்தித்து நான் ஏற்கனவே உங்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஒரு நல்ல கிறிஸ்தவ அபிஷேகம் பெறான்னா சாதாரணமா கிடைக்காதுங்க அந்த அபிஷேகம். அவன் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணணும். நான் சுத்தமா வாழணும், உம்மை நான் தூய்மையா ஆராதிக்கணும். அந்த கிருபை எனக்கு கொடுப்பான் தான் அந்த பரிசுத்த ஆவியானவனுக்குள்ளே வருவார். அகட விகடம் பண்ணிக்கிட்டு அப்படி இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்ககிட்ட தேவ ஆவியானவர் வர முடியாது. இந்த ஆத்மா சுத்தமானதான் தூய்மையானவர் நமக்குள்ள வந்து ஜாயின் பண்ணுவார். இதுல அசுத்தறதுன்னா அவர் வரமாட்டார். அது உடன்படிக்கை. இன்றைக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள் உடன்படிக்கையோட வாழ்ந்தால்தான் ஆவியானவர் உள்ளே வருவார். இந்த உலகம் வேணாம், இந்த கிரைகள் வேணாம். ஆண்டவரே நீர் எனக்கு போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. அந்த முறையில நாம் தேவனோட உன் ஜபத்துல உடன்படிக்கை பண்ணணும். ஜபமே இல்லையே, எப்படி உடன்படிக்கை நடக்கும்? ஜபமே இல்லை. தேவன் ஏதேன் தோட்டத்துல எனக்காக 1 மணி நேரம் ஜபிக்க கூடாது அப்படின்னு கேட்டார். அங்கதான் ஆரம்பிக்கிறார் இந்த ஜபம். பிறகு பாருங்க, அவர்கள் 11ஆம் மணி வேலை, 9ஆம் மணி வேலை, 4ஆம் மணி வேலையில சீஷர்கள் ஜபம் பண்ண ஆரம்பித்தார்கள். நமக்கு அந்த ஜபம் இருந்தால்தான் உடன்படிக்கை வரும். இங்கே நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணினதை நான் மறக்கவில்லை, நீங்களும் மறக்க கூடாது அப்படின்னு தேவதூதன் அந்த ஜனங்களோடு வந்து பேசுறார். இது சற்று கவனிக்கும் போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குதுங்க. போ உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஜபம் அவசியம்,
ஜெபம் இருந்தால் தான் உடன்படிக்கை இருக்கும். தேவனோடு நீ உடன்படிக்கை செய்தாதான் பரிசுத்த ஆவியானவருடைய உடன்படிக்கை செஞ்சுட்டு அப்படியே நடக்கணும். அப்பொழுது ஆவியானவர் உனக்குள்ள வருவார். அதுக்கு அடையாளம் அந்நிய பாஷைகள். பிறகு தேவன் உனக்கு கிருபைகளை தருவார், வரங்களை கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் அதிசயமான காரியங்களை உங்களுக்கு செய்கிறதுக்கு தேவன் நல்லவராயிருக்கிறார். உடன்படிக்கை மிக அவசியம். அல்லேலூயா. நீ தேவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறது மிக அவசியம். நீ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷை பேசுகிறது ரொம்ப அவசியம். இல்லைன்னா நீ பாரம்பரிய சபையில வாழ்கிறவர்கள் வாழ்கிற வாழ்க்கை, நீங்க பெந்தகோஸ்து சபையில வாழ்ந்துட்டு இருக்கிற அவர்கள் தேவனுடைய ஏற்ற இருப்பார்களா? டவுட் தான். அவள் தேவ சித்தத்தை செய்வார்களா? கொஞ்சம் டவுட் தான். செல்வங்களே, நீங்க கேட்கறதெல்லாம் கொடுக்குறீங்க. உங்களுடைய ஆத்துமாவை, உங்கள் இதயத்தையும் சேர்த்து கொடுங்க. ஆண்டவர் உங்க குடும்பத்தையே கையில் எடுத்துக்குவார். உங்க குடும்பத்தையே கையில் எடுத்துக்குவார். நீங்க அப்படி இப்படி தவிக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் பார்த்து கொள்வார். அவருடைய விசேஷங்கள் நமக்கு வரும். ஆசீர்வாதம் என்பது கீழ்ப்படிதல் தான் இருக்கிறது. அப்ப நாம் கீழ்ப்படியும் போது தேவன் எல்லாவற்றிலும் தேவன் நமக்கு நன்மையான காரியங்களை ஆண்டவர் செய்கிறதற்கு இயேசு கிறிஸ்து வல்லவராயிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன். ஒரு ராஜா தன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்றாரு. அந்த கல்யாணம் பண்ணும்போது எல்லாரையும் கூப்பிடு, பெரிய கல்யாண விருந்துக்கு ஆயத்தம் ஆயிட்டு எல்லாரையும் அழைக்கப்பட்டவர்கள். இப்போ நோட்டீஸ் கொடுப்பாங்கல்ல கல்யாணத்துக்கு, ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அந்த மாதிரி நோட்டீஸ் கொடுத்தாரு. யாருமே வரல. நான் மாடு வாங்கிட்டேன், அதை பார்க்கணும், நான் நிலம் வாங்கிட்டேன், அதை பார்க்கணும், நான் கல்யாணம் பண்ணிட்டேன், வர முடியாது, அப்படின்னு சாக்கு போக்கு சொல்றாங்க. வேலைக்காரங்க வந்து சொல்லுங்க, அவங்களாம் வரல சார், வரல ஐயா, எஜமானே அவங்களாம் வரல. சரி, வீதியில் இருக்கிற ஊர்ல இருக்கிறவங்கள கூட்டிட்டு வா, இன்னும் இடம் இருக்குது, சப்பானி குருடு எல்லாத்தையும் கூப்பிடு, சபை எல்லாத்தையும் கூப்பிடுன்றாரு. போய் சப்பானையும் அது ஊனம் ஊற்றோர் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துட்டான். இன்னும் இடம் இருக்குது. இன்னும் நீ பெரு வழியில போயிட்டு மக்களை வருந்தி கூப்பிடுன்றாரு. ஆண்டவர் பாருங்க எவ்வளவு சந்தோஷமா. குருடு, சப்பானி, செவிடு, ஊமை, நொண்டி, அல்லேலூயா, கை சுமனது, இடுப்பு சுமினது, குள்ளோன், நெட்டை எல்லாமே தேவாலயத்துக்கு போகக்கூடாது. ஆனா இயேசு கிறிஸ்து வந்து அந்த உவமையை கத்த சொல்றார். நான் இப்பொழுது எல்லாரையும் நேசிக்கிறேன். இப்பொழுது நான் எல்லாரையும் நேசிக்கிறேன். எல்லாம் நான் பரிசுத்தமாக்கியிருக்கிறேன். அல்லேலூயா. ஆமா, நமக்கு எவ்வளவு குறைகள் இருக்கிறது, கெட்ட எண்ணங்கள் இருக்கிறது. ஆனாலும் தேவன் நம்மை நேசிக்கிறார். ஒருவரையும் விட மாட்டாருங்க. நீங்க படும் பாவியா இருந்தாலும் கூட, ஒரு மனிதன் சபையில படும் பாவியா இருந்தா கூட அவனை என் தேவன் நேசிக்கிறான். ஏன்? கிருபையின் காலம் முடியும் வரையிலும் தேவன் அவனை நேசிப்பான். அதிலே அவன் இருந்துடக்கூடாது. தப்பிச்சு மேல வரணும், ஆண்டுடைய பாதத்துக்கு வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னு அந்த திருமணம் விருந்து என்ன சொல்கிறது? அழைக்கப்பட்டவர்கள் வராம போயிட்டாங்க, அசட்ட பண்ணிட்டாங்க. சபையே, நீ அழைக்கப்பட்டவன், அழைக்கப்பட்டவள். அசட்ட மட்டும் அவங்கிட்ட இருக்கக்கூடாது. உடன்படிக்கை நிறைவேறாது. நீ உடன்படிக்கை பண்ணிட்டு அசட்டை. யாரு உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கூட நீங்க அதாவது ஒரு வார்த்தை சொல்லிடாதீங்க, அவங்க கெட்டவங்கன்னு சொல்லிடாதீங்க. தேவன் நேசிக்கும் போது நீ என்ன கெட்டவன் சொல்றதுக்கு? தேவன் அவர்களை நேசிக்கும் போது இவங்க நல்லவங்கன்னு சொல்றதுக்கு நம்ம யாரு? நம்மை நாமே கூர்ந்து கவனித்து அவரோடு ஒட்டி கொள்ளுகிறது தான் நமக்கு நல்லது. மற்றவர்களை குறை சொல்கிறதுக்கு நீ யார் என்பதை ஆண்டவர் தெளிவாய் எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்றார். வாசிக்க வேண்டாம். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் மற்றவர்களுக்கு தீர்க்கிற தீர்ப்பின் படியே உனக்கு தீர்க்கப்படும் என்று அங்க சொல்லுகிறார். உன் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறன அல்லது எட்டி பார்த்து அதோ இருக்கிறானே அப்படிலாம் நம்ம சொல்லிடக்கூடாதுங்க. அவனை தெய்வம் நேசிக்கிறாரே. ஒருவேளை அவன் அபிஷேகம் பெற்றிருந்தானா அப்படி குறை சொல்லுகிறவனுடைய கதி வேற மாதிரி போயிடும்.
எல்லாரையும் மனசுல நேசிங்க. பக்கத்தில் இருக்கிற சாதாரண விசுவாசிகளுக்கு எவ்வளவு சட்டங்கள் என்றால் ஊழியர்களை நாம் எப்படி கவனிக்கணும், எப்படி பார்க்கணும். அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் ஆண்டவருக்கு முன்பாக தெய்வத்துடைய மகத்துவமான மேன்மையை நாம் உணர்ந்து அவருக்கு மிக பிரியமாய் இருக்கும்போது தேவன் அதிசயமான காரியங்களை ஆண்டவன் நமக்கு செய்ய தேவன் வல்லவராயிருக்கிறார். உங்களோடு நான் உடன்படிக்கை பண்ணேன் என்று அந்த தேவதூதன் தன் ஜனத்தோடு பேசுகிறார். காணியாட்சிகள் கொடுக்கப்பட்டது, கானானுக்குள்ள வந்துட்டாங்க. காணியாட்சிகள் கொடுக்கப்பட்டது. என் உடன்படிக்கையை மறந்துடாதீங்க. நான் உங்களோடு இருக்கணும்னா என் உடன்படிக்கை நீங்க கை கொள்ளணும். நான் உங்களை அங்கிருந்து கொண்டு வந்தவன் என்று தேவதூதன் சொல்றார். இப்ப இந்த 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பைபிள் வச்சிருக்கிற எல்லாமே வாசிக்கலாமா? கர்த்தருடைய தூதனானவர் கில்காலிலிருந்து போபிக்கு வந்து, நான் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் நான் உங்களை கொண்டு வந்து விட்டு உங்களோட பண்ணின என் உடன்படிக்கையை நான் ஒரு காலம் முறித்து போடுவதில்லை. ஒரு அல்லலே சொல்லாம முறிக்கலங்க. இன்னும் ஆண்டவர் உடன்படிக்கை ஆண்டவர் முறிக்கலங்க. உனக்காக நான் கல்வாரி சிலுவையில மரித்தேன். அல்லேலூயா. உடன்படிக்கை முறிக்கலங்க. இன்னும் தேவன் நாம் அவரை கிட்டி சேர அவருடைய பாதத்தை இறுக்கி பிடிப்போமா என்று தேவன் காத்து கொண்டிருக்கிறார். நம்ம உலகத்தை விட்டு கானானுக்குள்ள வந்துட்டோங்க. சபை என்பது அல்லேலூயா தேவனால் அழைக்கப்பட்ட கானான். இப்போது அதுக்கு பெயர் இஸ்ரேல். அல்லேலூயா. இப்போது அதுக்கு இஸ்ரவேல் பெயர். ஒரு அல்லேலூயா சொல்லாம நாம் இஸ்ரவேலிலே, சுருக்க சொல்லுமானால் ஜெருசலேமிலே நாம் இருக்கிறோம். தேவாலயம் என்கிற ஜெருசலேம் நமக்கு இதுதான். இன்னும் தேவன் உடன்படிக்கை முறித்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. வலதுபுறமும் இடதுபுறமும் வாழ்கிற யாவரும் உனக்கு ஆண்டவருடைய கிருபை இன்னும் தாங்குகிறது என்று நீங்கள் புரிந்து கொண்டு முழு மனதோடு தேவனை சேவிக்க தன்னை அர்ப்பணித்து உடன்படிக்கை பெற்று பரிசுத்த ஆவியை பெற்று தேவனுக்கு தொண்டு செய்கிற பிள்ளைகளாக நாம் மாறும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அப்படின்னா உடன்படிக்கை இன்னும் முறிக்கல. ஆண்டவர் அந்த ஜனங்கள் மேல் சந்தோஷமா அன்பா இருக்கிறார். பரிசுத்த ஆவியின் இன்றைக்கும் நம்மை முறிக்கல. நமக்கு சில கெட்ட எண்ணங்கள்லாம் இருக்கிறது, ஆனால் அவர் முறிக்கல. மீண்டும் நாம் ரட்சிக்கப்பட்டு அவருடைய சமூகத்துக்கு வருவோமா என்று அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சீக்கிரத்தில் மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்தை பற்றி கொள்ளும் போது தேவன் பெரிய அதிசயங்களை செய்வார். 2வது வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் இந்த தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாமல் அவர்கள் பலிபீடங்களை இடித்து விட கடவீர்கள் என்றும் சொன்னேன். ஆனாலும் என் சொல்லை கேளாதவர் போனீர்கள். ஏன் இப்படி செய்தீர்கள்? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நீங்க வாசிக்கிறது வடவடவன்னு உதற மாதிரி இருக்குது. ஜோராட்சி வாசிக்கிற மாதிரி இருக்குது. அங்கங்க புலிஸ் ஸ்டாப்ல கரெக்டா வந்து நிற்கணும். நீங்கள் இந்த தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாமல் அவர்கள் பலிப்பிடங்களை இடித்து விட கடவீர்கள் என்று சொன்னேன். ஆனாலும் என் சொல்லை கேளாமற் போனீர்கள். ஏன் இப்படி செய்தீர்கள்? இங்கே நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணியதை முறிச்சுக்கல. இன்னும் நான் அதை பலனா வச்சிருக்கிறேன். உன் மேல பாசமா இருக்குது. நீங்க என்ன பண்றீங்க? இந்த ஊர் ஜனங்களோட உடன்படிக்கை பண்ணாதீங்க. அல்லேலூயா. மற்ற தேவனை அறியாதவர்களிடத்துல பாவம் இருக்கும், விக்கிரகம் இருக்கும், அசுத்தம் இருக்கும், விகாரங்கள் இருக்கும், பலவிதமான கிரியைகள் இருக்கும். என்ன கவனிக்கணும். அவங்க கூட நீங்க என்ன பண்ணாதீங்க, உடன்படிக்கை வைக்காதீங்க அப்படின்னு ஆவியானவர் இங்க எழுதி வச்சிருக்கிறார். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? கெட்ட பிள்ளைங்களோடு, கெட்ட சகோதரிகளோடு, கெட்ட பிரதர்களோடு நாம் சேரக்கூடாது. விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்களிடத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு நம்ம எல்லாம் காசு வேணா எங்கதமா போறோம்? இந்துக்காரங்கிட்ட தான் போறோம். விக்கிரகங்கள்
வணங்குகிறவர்களிடத்தில் தான் எனக்கு 5000 கொடுங்க, 10,000 கொடுங்க, 15,000 கொடுங்க நம்ம கேட்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? உடன்படிக்கையின்படி நாம் தேவனுக்கு பிரியமா இருந்துட்டா என் தேவன் தம் பிள்ளைகளை கை நீட்ட விட மாட்டார். என் தேவன் ஒருபோதும் கை நீட்ட விட மாட்டார். அவன் பிச்சைக்காரனா இருந்தாலும் கர்த்தர் என் தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறான். அவன் மேட்டுல குப்பை மேட்டுல போடுகிற இலையில இருக்கிற சாப்பாட்டை பொறுக்கி தின்னுட்டு அந்த எச்சையில சோறு தின்னவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு உண்மையா வாழ்ந்தானா, அல்லேலூயா, அவனை என் தேவன் சீமானாக உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார். உடன்படிக்கை தான், உன்னுடைய உடன்படிக்கை தான் காரணம். தேவனோடு உடன்படிக்கை எடுத்துட்டு நம்ம மறுபடியும் அப்படி போகக்கூடாது. அந்த ஸ்ட்ராங், அந்த உடன்படிக்கையில உறுதியா இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியை பெற்றுட்டான்னா அதை விட ஒரு விசேஷ பொக்கிஷம் எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. நீர் ஆண்டவரை துதிக்க துதிக்க தேவன் விசேஷமான காரியங்களை கர்த்தர் உனக்கு கொடுக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். ஒரு அல்லே சொல்லாமா? இதில் தாங்க ஆசீர்வாதம் இருக்குது. உங்க குழந்தைங்க, உங்க பிள்ளைங்க, உன் பேத்தி, உன் பேரன், கொள்ளு பேரன், அல்லேலூயா, உன் கையின் பிரயாசம், நீ வச்ச மரம் நல்ல கனி கொடுக்கணும், உன் நல்லா ஆசீர்வதிக்கப்படணும், உன் வாசல் ஸ்ட்ராங் ஆகணும், உன் தாப்பல் உறுதியாகப்படணும். இதற்கு எல்லாமே உடன்படிக்கை மிக அவசியம். நீ தேவனோடு பரிசுத்த ஆவியனோடு உடன்படிக்கை செய்ய வேண்டும். ஜபம் இருந்தால் தான் உனக்கு உடன்படிக்கையே வரும். உங்ககிட்ட ஜபம் இல்லைன்னா நீ எங்க போய் உடன்படிக்கை இருப்ப? இங்கே தான் பஜனை கோயிலில் தான் அப்படி போகும்போது நீயும் என்னை பார்த்துக்குப்பா, எவனோ ஒன்று எல்லாத்தையும் கும்பிட்டுட்டு கடைசியாக குதிரை மேலே இவன் உட்காந்துருக்குன்னா கீழே சாத்தம் இருக்கும், வில்லத்து சாத்தனை குத்துவான், அதையும் போய் வணங்குதான் ஒன்று. அல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு இருக்கக்கூடாது. ஒரு விசேஷமாக, ஒரு உறுதியாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். உறுதியான வாழ்க்கை இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். சிலருக்கு நீங்கள் மறைக்கிறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, நான் விட்டு ஓடிடலாமான்னு இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சிந்திக்கணும். சிந்திக்கிறதுக்காக சொல்கிறேன். நிறைய பேர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லைப்பா, நான் ரொம்ப வேதனைப்படுறேன், உன் மேலே உன் ஆவியான ஒன்றும் வரல, நீ வாழ்ந்த வாழ்க்கை சரியில்லை, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஒரு அல்லே சொல்லாமா? ஒருத்தர் என்ன பண்ணன்னா, இங்கே இருக்கிறத அங்கே சொல்லுவானா, அங்கே இருக்கிறத இங்கே சொல்லுவானா, இங்கே இருக்கிறத அங்கே போய் சொல்லுவானா, அங்கே இருக்கிறத அங்கே சொல்லுவானா. ஒரு 4-5 ஊருக்கே அவன் தான் லீடரான். எதுக்கு? இங்கே இருக்கிறதா கோல் சொல்றதுக்கு அவன் தான் லீடரான். அங்கே இருக்கிற ஒரு பெரிய மனுஷன் பார்க்குறாரு, கவனிக்கணும். இவனால பெரிய கலக்கமே வருது, நல்லதான் வருது. இவன் போய் சொல்றதுனால அநேகருக்கு சந்தோஷமாவே இருக்குது, சில நேரத்தில் கலக்கமும் வருது. ஆனால் இவனை உற்று பார்க்கிற அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரியவர் பார்க்குறார், இவன் பயங்கரமா ஊரையே கலக்குறாங்க. அல்லேலூயா. இங்க இருக்கிறது அங்க சொல்லிக்கிட்டு, அங்க இருக்கிறது இங்க சொல்லிட்டு, அல்லேலூயா. ஏதோ ஒரு சபையில யாரோ ரொம்ப கலக்கிட்டாங்களாம், அந்த சபையை 2ஆ ஒடிஞ்சு போச்சான். ஒரு அல்லி சொல்லாமா? சபையை கலைக்கிறான். நம்ம சபை தப்பிச்சு இருக்குது, கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஊரே கொந்தளித்து அவனுடைய கலக்கத்தினால பயங்கரமா இருக்குதுங்க. இங்க இருக்கிறது அங்க, அங்க இருக்கிறது இங்க. அவங்க போய் சொல்லிட்டு அவங்க ஏதாவது கொடுக்கறத வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஜம்முன்னு வரான். இதான் அவனுடைய வேலையை. அவர் பார்த்து அவனை கூப்பிட்டு, ஒரு டாக்டர் கூப்பிட்டு, அவருக்கு அந்த அளவுக்கு உரிமை உண்டு. அந்த மனுஷனை ஊரே கொந்தளிக்குது. அல்லேலூயா. ஊரே சண்டை வர போட்டுக்குது. சிலர் 10 பேர் சந்தோஷமா இருக்கிறான், இவன் கண்ணு பண்ண கலக்கிறதுக்கு 10 பேர் கலட்டா பண்ணிட்டு இருக்கிறான். ஊரே கலக்குது. ரொம்ப கலக்கிட்டான் ஊரை. அதுக்கு என்ன பண்ண இவன் கலக்காத இருப்பான் அப்படின்னு அவர் உட்கார்ந்து யோசிக்கிறார். அந்த பெரியவர், அந்த ஊருக்கு பெரியவர் அவர். இவனால உலகமே, ஊரே நாசமாகுது. 4-5 ஊருக்கு வர சண்டை வர நடக்குது. அந்த காலத்தில் இந்த பக்கம் ஊர், இந்த பக்கம் ஊர், அந்த பக்கம் ஊர், காலனி ஊர் அப்படிலாம் எப்படி அங்க இருக்குதோ அந்த மாதிரி ஊருக்கு ஒரு சண்டை வர நடக்குது. இந்த ஊரால அவர் யோசித்து அழகா, இவனுக்கு என்ன பண்ணா இவன் இதில் அடங்குவான். என்னென்னும் பண்ணி பார்த்துட்டு விட சொல்லி பார்த்தா அடங்கவே இல்லை. ஒரு டாக்டர் கூப்பிட்டாரு.
அவனையும் கூப்பிட்டாரு, ரகசியமாக கூப்பிட்டு போயிட்டு அவனுக்கு மயக்க ஊச்சி போயிட்டு காதில் இருக்கிற ஜவ்வை மட்டும் கட்டிட்டார். எதை காட்டினாரு? காதில் இருக்கிற ஜவ்வை மட்டும் கட்டிட்டார், 2 காதலையும். அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன இருக்கும்? நல்லா சொல்றீங்களே நீங்க. அதுக்கப்புறம் யோசிக்கிறான், கேட்குறான், எல்லாம் பேசும் அப்படின்னு அவன் காதுக்கு போல. ஏங்க 10 நாள்ல ஊரே அமைதியாயிடுச்சுங்க. 10 நாள்ல ஊரே அமைதியாயிடுச்சுங்க. அந்த ஒரு அந்த ஊர்ல இருக்கிறவங்க இங்க சம்பந்தம் கொள்றான், இங்க இருக்கிறவங்க அங்க சம்பந்தம் கொள்றாங்க. சிலருக்கு காதை ஜவ்வு கட்டிட்டா நல்லாயிடுவாங்க. ஒரு அல்லே சொல்லாமா? ஜவ்வு மட்டும் கட்டிட்டா நல்லாயிடுவாங்க அவங்க, ஊரே நல்லாயிடும். ஒரு அல்லலே சொல்லாமா? அவர் எவ்வளவு ஞானமா செஞ்சார் பாருங்க. அவ்வளவுதாங்க, அவன் சாவுற வரைக்கும் கலட்டவே இல்லைங்க. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். உடன்படிக்கை மிக அவசியம். பக்கத்தில் உங்களுக்கு யாரும் பேசாதீங்க, அவங்கள குறித்து மற்றவங்கிட்ட சொல்லாதீங்க. அல்லேலூயா. ஆமாம், அது ரொம்ப டேஞ்சர், ரொம்ப ரொம்ப டேஞ்சரில் போயிடுவோம். சரி, அப்போ இந்த 2வது வசனம் என்ன சொல்லு? இப்படி ஏன் இப்படி செய்தீர்கள், கேளாமல் போனீர்கள் என்று சொன்னேன், ஆனாலும் என் சொல்லை கேளாது போனீர்கள், ஏன் இப்படி செய்தீர்கள்? தேவதூதன் சொல்றார். கவனிக்கணும், தேவதூதன் யாருக்கிட்ட சொல்றாரு? அந்த எகிப்திலிருந்து வந்த ஜனங்கள்கிட்ட பேச. டைரக்ட் விஷயம். இதை நான் டைரக்டா பேசியிருப்பாரா தூதனே வந்து அப்படின்னு நான் யோசித்து தான் நான் உங்களுக்கு சொல்றேன். யோசுவா 24ல் யோசுவாவும் ஜனங்களும் பேசிக் கொள்கிறார்கள், இங்க தேவதூதனும் ஜனங்களும் பேசுகிறார்கள். அப்படின்னா ஜனங்கள் தாங்க கர்த்தருக்கு இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா. கர்த்தருக்கு முதல் இடம் கொடுக்க, கர்த்தர் முதல் இடம் கொடுக்கிறதுக்கு நம்ம தாங்க. நம்ம மேல அவர் பாசம் வச்சிருக்கிறாருங்க. வலதுபுறம் இடதுபுறம் போயிட போறோமோ, விலகிடுவோமோ அவரை விட்டு, அவ்வளவு பாசம் வச்சிருக்கிறார். ஆகையினால தான் இன்றும் கிருபை இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தயவுக்கூர்ந்து உங்களிடத்துல ஜெபம் இருக்கணும், வேத வாசிப்பு இருக்கணும். அல்லேலூயா. உடன்படிக்கை நிச்சயம் இருக்கணும். நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று நாம் செய்ய கேட்டு உடன்படிக்கையில் நிற்கும்போது ஆவியானவர் நம்மளை அபிஷேகிக்க நல்லவராக இருக்கிறார். காதை எடுத்துட்டாலும் போதுங்க, எல்லாமே சரியாயிடுங்க. கண்ணு வாயிக எல்லாமே கரெக்ட் ஆயிடுங்க. ஜவ்வு மட்டும் கட்டிடுங்க. ஒருவேளை நானும் இப்படிதான் இருக்கிறேன், நானும் இங்க சொல்லிக்கணும் அங்க சொல்லிக்கணும் இப்படிதான் இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள கூட செய்யலாங்க. ஒரு நல்ல இரும்பு கம்பி மெலிசா வாங்கிட்டு கொஞ்ச நேரம் அடுப்புல வச்சுட்டு சருன்னு விடுங்க, ஜவ்வு சரியாயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு காதை கேட்காதீங்க, நீங்க நல்லா வாழலாங்க. ஏசப்பா வந்தோன்னா உடனே சிறகடிச்சு போயிடலாம் ஆண்டவரோடு கூட. ஒரு நல்ல வழி சொல்லி கொடுத்துருக்குறேன், செய்வீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஆமேனா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஏன் இப்படி செய்தீர்கள், என் சொல்லை கேளாமல் ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்கிறார். அப்புறம் 3வது வசனம், ஆகையால் நான் அவர்களை உங்கள் முகத்திற்கு முன்பாக துரத்துவது இல்லை என்றேன், அவர்கள் உங்களை நெருக்குவார்கள், அவர்களுடைய தேவர்கள் உங்களுக்கு கண்ணியாவார்கள் என்றான். இப்போ ஒரு வித்தியாசமான வார்த்தையை சொல்றார். அவங்கள கானானியரை, எபோசியரை, எமோரியரை இவங்களை நீ துரத்தணும்னு சொன்னார். அந்த ஊரை விட்டு, கானானை விட்டு துரத்திடிப்பான்னாரு. அவங்க என்னத்தான் நினைச்சானுங்களோ தெரியல, சிலர் துரத்தினானுங்க, சிலர் துரத்தல. கவனிங்க, துரத்துனுங்க. தேவனுக்கு பிடிக்காத இதயத்தில் இருந்தா துரத்தணும், அப்போது நீ உனக்கு வாழ்வு வரும். தேவனுக்கு பிடிக்காத எண்ணங்களை துரத்தணும், தேவனுக்கு பிடிக்காத செயல்களை துரத்தணும். அப்போ ஆவியானவர் உள்ள வருவார், அபிஷேகம் பெறுவார். அப்படி பிரசன்னத்தால நம்ம நனையலாம். அல்லேலூயா. தேவனுக்கு எதெல்லாம் பிடிக்கலையோ அதெல்லாம் துரத்திடணும். இவனுங்க துரத்துல கொஞ்சம் கொஞ்சம் ஜனங்களை வச்சுக்கிட்டாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, யூதர்கள் பலக்கவும் அவங்க கப்பம் கட்டுக்குறலாக, எங்க சம்பாதனையில் நாங்க உங்களுக்கு வரி கொடுக்குறோம்,
எங்க நாங்க சம்பாதிக்கிறதுல, நாங்க விளைக்கிறதுல உங்களுக்கு பாதி கொடுக்குறோம் அப்படிலாம் பேசிக்கிட்டானுங்க. உடன்படிக்கை அங்க போய் உடன்படிக்கை வச்சுக்கிட்டாங்க. நம்ம அப்படி செய்யக்கூடாது. கடைசி காலம் இன்றைக்கு நாளைக்கு ஏசப்பா வரப்போகிறார். 5 வருஷம் இந்த உலகம் தாங்குமான்னு கஷ்டம். ஒரு விஞ்ஞானி சொல்றார், அல்லேலூயா, யார் வந்தாலும் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியாது. ஒரு விஞ்ஞானி சொல்றார், யார் வந்தாலும் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியாது. அல்லேலூயா. சபை எவ்வளவு முக்கியம் பாருங்க. ஒரு ஒரு அமைச்சர் 1000 கோடி கொடுத்தாலும் நான் சபைக்கு போகிறதை நிறுத்த மாட்டேன். பார்த்தீங்களா? நான் அனுப்பினதை பார்த்தீங்க. 1000 தயவு கூர்ந்து என்னுடைய ஸ்டேட்டை பார்த்துட்டே இருங்க. அல்லேலூயா. அது இல்லைன்னா கூட ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் அனாவசியமானது எதையும் போட மாட்டேன். 1000 கோடிங்க, 1000 கோடி கொடுத்தாலும் நான் ஆலயத்துக்கு போகிறதை நிறுத்த மாட்டேன். நம்ம உடன்படிக்கையை மீறி எங்கெங்கேயும் போறோம் இல்லைங்களா? இது தேவனுடைய உடன்படிக்கை, மெயின் உடன்படிக்கை. ஆண்டவரே, உமது பரிசுத்த ஓய்வினாலே நான் மதித்து வாழ்வேன். இதுதாங்க. 1000 கோடி வந்தாலும் வேணாங்க. அல்லேலூயா. ஆமா, இருக்குது, பலன் இருக்குதுன்னு ஓடிடாத, பணம் இருக்குதுன்னு ஓடிடாத, தங்க கட்டிகள் இருக்கிறதுன்னு ஓடிடாத. அல்லேலூயா. முதல் இடம் தேவ ஆலயத்திற்கு கொடு. இவன் அமைச்சருங்க, அவர் சொல்றார் பாருங்க, அவருக்கு இல்லாத பணமா, அவருக்கு இல்லாத வீடா? அந்த மனுஷனுக்கு தேவன் தேவைப்படுதுங்க, கர்த்தர் தேவைப்படுறார். 1000 கோடி எனக்கு கொடுத்தாலும் ஞாயிற்றுக்கிழமை என் கூட வந்துருன்னு நான் போக மாட்டேங்க, எனக்கு தேவாலயம் தாங்க முக்கியம். அந்த மனுஷன் சொல்றாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? தேவனுடைய பிரதான கிருபை நம்ம கூட இருக்குதுங்க. ஆண்டவர் விசேஷமான காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்கிறதுக்கு தேவன் நல்லவராயிருக்கிறார். இருப்பாரா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இந்த கடைசி காலத்துல ஊழியர்கள் சொல்லாத வார்த்தையை ஒரு அரசியல் மனுஷன் சொல்றாங்க. ஒரு அரசியல் மனுஷன் சொல்றான். இதை நம்ம சொல்லணுங்க. எவ்வளவு போனாலும் சரிங்க, என் தேவாலயத்தை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். நீங்க மற்ற விசுவாசிக்கிட்ட சொல்லணும். உங்ககிட்ட பலவீனம் இருந்தாக மற்றவனும் பலவீனமாக தான். அல்லேலூயா. உங்ககிட்ட பலவீனம் இருந்தால் மற்றவங்க, ஏன் செல்லு எங்க பாருங்க, மற்றவனும் பலவீனமாக தான் இருப்பான். ஆகினால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா ஆண்டவருக்கு மிக பிரியமா இருக்கும்போது தேவன் விசேஷித்த காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்கிறதற்கு ஆண்டவர் நல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆகினால் நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பற்றி கொள்ளும்போது தெய்வத்துடைய மகத்துவமான மேன்மை நம்மை ஆண்டவர் கிருபையாய் தாங்கிக் கொள்ள கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இது கொஞ்சம் டிஸ்பிளேல போடுப்பா. சரி, இந்த 3வது வசனம் என்ன சொல்லுது? அல்லேலூயா. ஆகையால் நான் அவர்களை உங்கள் முன்பாக துரத்துவதில்லை என்றேன், அவர்கள் உங்களை நெருக்குவார்கள். துரத்தலைன்னா நெருக்கம் வரும். தேவனுக்கு பிரியமில்லாததை இதயத்தில் வீட்டுக்குள்ள எல்லாம் துரத்தணும். வீட்டுக்குள்ள நிறைய இருக்கும். அந்நிய தெய்வத்துக்கு, அதாவது அந்நிய விக்கிரகம் இல்லாம வேற வழியில உள்ள வரும். ஒரு டிவி, ஃபோன் எல்லாமே விக்கிரகம் தான். இதெல்லாம் துரத்தணும். நல்ல நல்ல ஆடு, அதாவது அரை நிர்வாணம் ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் பார்த்து ஆசைப்படுறோம் பாருங்க. இதெல்லாம் 1 நம்பர். இவங்களுக்கெல்லாம் பரிசுத்த ஆவியே கிடைக்காது. அல்லேலூயா. சபைக்கு வந்துட்டு போகலாம், அவங்க தேவனிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அவங்களுடைய ஆசை அங்க இருக்குது. இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதை. சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் அந்த பழக்கம் இருக்குது. அல்லேலூயா. நம்ம ரொம்ப ஜாக்கிரதை. ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும்போது நம்முடைய குடும்பமும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய பிள்ளைகள் நல்ல ஞானத்தை பெறுவாங்க. அல்லேலூயா. விசேஷங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லவர். இப்படி தேவனுடைய சத்தியங்களை கை கொண்டு வரும்போது ஆசீர்வாதம் பிச்சுக்கிட்டு வரங்க. அல்லேலூயா. ஒரு வழியில் 7 வழியில் உன்னை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போவோம். அதுக்கு மட்டும் வலிக்காக ஜெபம் பண்ண போவோம். அல்லேலூயா. அப்படி இல்லைங்க. நாங்கள் அவரை ஃபாலோ பண்ணிட்டாலே போதுங்க, எல்லாமே தேவன் கொடுத்துருவார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சரி. ஆகினால அவங்கள துரத்த மாட்டேன், அவங்க உனக்கு கன்னி ஆவார்கள் என்றார். சொல்லிட்டு கர்த்தருடைய தூதனானவர்
இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் புத்திரரோடும் சொல்லுகையில் ஜனங்கள் உரத்த சத்தமிட்டு அழுதார்கள். நீங்க அழுலன்னா கூட ஒரு ஆமேன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். இந்த டிவி, செல்போன், ஏன்னா அங்கதான் இப்ப விக்கிரகமே இருக்குது. அங்கதான் ஆத்துமா மாட்டிக்கிட்டு இருக்குது, வேற எங்கேயும் இல்லை. எங்க மாட்டிட்டு இருக்குது? நல்லது பாருங்க, நல்லது யூஸ் பண்ணுங்க, கெட்டது வேணாம். அங்கதாங்க ஆத்துமா அங்கதாங்க மாட்டியிருக்கு. அது பார்க்கறதுக்கு எவ்வளோ சந்தோஷம். காலையிலேருந்து ஃபோன் பார்க்கலையே, அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக பாருங்க, டக்குன்னு ஓப்பன் பண்ணி உள்ளே போவோம் பாருங்க. அது பார்த்து 2-3 பார்த்த பிறகுதான் ஜப்பம் போல. அல்லேலூயா. இதை துரத்தணும், இதை தூக்கி எறியணும். அது எறிகிற வரைக்கும் தெய்வ கிருபை கிடைக்காது. அல்லேலூயா. நம்ம தான் சாப்பிட்டு நம்ம தான் சந்தோஷமா இருந்துக்கணும். ஒத்தாசை வராது. தேவனுடைய வருகையில் போக முடியுமா? இப்படியே பார்த்து நிற்க வேண்டியது தான். பரிசுத்தவான்லாம் போயிடுவான். நம்ம இதை பார்த்து நான் இங்கே தான் இருக்கணும். ஒரு உடன்படிக்கை, நான் அதற்குள்ள போவேன், ஆனால் தீதானதை நான் பார்க்க மாட்டேன், உடனே சீ என்று தள்ளுவேன். ஒரு உடன்படிக்கை நமக்கு இருக்கணும். உன் இதயம் சுத்தமாயிடும் செல்வங்களா. என் செல்லமே, நீ ஆண்டவருக்கு சுத்தமாயிடுவேன். உன் இதயம் நீ கேட்கும் போதெல்லாம் தேவன் கொடுப்பார். நீ ஜபிக்கும் போது அவருடைய பிரசன்னம், 1 மணி நேரம் ஜபிச்சன்னா அந்த 1 மணி நேரம் ஜபம் பிரசன்னம் மேலே இருக்கும், உன்னை விட்டு கலையாது. அல்லேலூயா. தேவன் விசேஷமான காரியங்களை உங்களுக்கு செய்ய நல்ல இதுதாங்க. இந்த மூலியமா தான் இதை நாம் தூக்கி எறியும் போது தேவன் நமக்கு உள்ள வந்துடுறார். அவர் வந்துட்டார்னா, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான், நான் அவனுக்குள்ள பிரவேசித்து அவனோடு கூட சோறு சாப்பிடுவேன், டிஃபன் சாப்பிடுவேன், பிரியாணி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டார். அவனோடு கூட நான் போஜனம் செய்வேன். அல்லேலூயா. கிரில் சாப்பிடுவேன், வறுத்த மீன் சாப்பிடுவேன். அல்லேலூயா. அவன் என்னென்ன சாப்பிடுவான் நானும் சாப்பிட்றேன்றார் ஆண்டவர். அவர் ஆசீர்வச்சிட்டு போயிடுவார்மா. நீங்களாம் துரையாயிடுவீங்க. நீங்களாம் துரை, நீங்க ஏமா அவங்க துரம்மா, நீங்க துரசாணி, துரசாணி துரை அம்மா. எவ்வளவு திமிரு போ. ஆனா ஏற்கனவே ஒரு முறை சொன்ன, அதனால உஷாரா இருக்கிறாங்க. இதெல்லாம் உஷாரா இருக்கிறிய, ஆண்டவருடைய வசனத்துல உஷாரா இருக்கியா? துரத்து வேண்டியதெல்லாம் துரத்து, இன்னும் நல்ல ஆசீர்வாதத்தை தெய்வம் தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த ஜனங்கள் அழுதார்கள். நான் உங்களை விட்டு அவங்கள துரத்த மாட்டேன், அவங்க உங்களுக்கு கண்ணியா இருப்பாங்க, முள்ளா இருப்பாங்கன்னு சொல்றாரு. இன்னும் அப்படிதாங்க ஜெருசலேமுக்கு அவங்க முள்ளா தாங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கு அந்த ஜனங்கள் அழுதார்கள். கர்த்தருடைய தூதனான இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்லுகையில் ஜனங்கள் உரத்த சத்தமிட்டு அழுதார்கள். 12 கோத்திரமா அழுதுங்க. எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்ததுங்க. அது இந்த சப்ஜெக்டுக்கு வரும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்படின்னா தூதரன் சொன்ன அந்த வார்த்தை, எங்க தூதரும் தேவ ஜனங்களும் சந்திக்கிற ஒரு இடம் போகிங்க. போகி, இதுவும் ஒரு போகி தாங்க. ஆவியான நம்மோடு பேசிட்டு இருக்கிறான். உணர்ந்து அழுவுனங்க. ஒரு மனுஷன் பாவம் எப்படி திரும்ப போவோம்? தான் செஞ்ச பாவத்தை அவன் மனதில் வச்சு மனம் கசந்து கசந்து கசந்து, இது ஏன் செஞ்சனும் தெரியல, இது ஏன் தொட்டணும்னு தெரியல, இது ஏன் பேசணும்னு தெரியல, அவன் மனம் கசந்து அழுவணுங்க ஆண்டவருடைய பாதத்தில். அப்போ தாங்க மன்னிப்பு வரும். பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். அவன் தாங்க மன்னிக்கப்படுவான், அவன் தாங்க மன்னிக்கப்படுவான். சாப்பிட்டு சாப்பிட்டு சிலது வாய் தொடச்சிட்டுன்னா, நான் சாப்பிடலன்னாங்க. கத்தர்கை போட்டு நான் சாப்பிட்டது உண்மை ஆண்டவரே, அது குறித்து நான் மனஸ்தாபப்படுறேன், என்னை ஆண்டவரே ரட்சியும், என் பாவத்தை மன்னியும் என்று மனஸ்தாபப்படணுங்க. மனம் நொந்து போனாங்க. இதை ஏன் செஞ்சேன் அப்படின்னு மனம் நொந்துனாங்க.
இதை இயேசுவை பார்க்குறாருங்க. இன்றைக்கு நீ அல்லேலூயா, இன்றைக்கு நீ ஆண்டவர் சொல்ல, இன்றைக்கு நீ சேவல் கூறுறதுக்கு முன்னே என்னை 3 தரம் மறுதலிப்பான். அப்படிலாம் நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. சாவனாலும் உன் கூட சாவனை தவிர நான் உன்னை மறுதலிக்க மாட்டேன். சேவல் கூவுறதுக்கு முன்னே 3 தரம் மறுதலிச்சிட்ட உடனே சேவல் கூவ ஆரம்பிக்குதுங்க. அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தை நினைவு கூர்ந்து, நான் தப்பு பண்ணிட்டேன், என் தேவன் தான் கரெக்டா இருந்துட்டாரு. போய் மனம் கசந்து அழுதான், ஆண்டவரே என்னை மன்னித்து விடும். அதுக்கப்புறம் தாங்க அவன் சீடன், சரியான ஒரு சீடனா செப்பனிடப்படுகிறார் ஆண்டவருடைய சமூகத்தில். அந்த ஒரு காரியம் அவங்கள நான் காட்டி கொடுத்துட்டேனே, அவங்களை குறித்து பேசிட்டேனே, அல்ல சின்ன சின்ன காரியம் இருந்தால் கூட பரிசுத்த ஆவியின் கூட இருந்தான்னா உடனே உணர்த்து கரெக்ட் பண்ணுவாருங்க. அல்லேலூயா. மனம் பதறி ஒரு சிஸ்டர்கிட்ட அவங்க இப்படியாமே அப்படின்ட்டா கூட அது தேவன் விட மாட்டார். ஐயோ, நான் ஏன் அவங்கள குறித்து அவங்ககிட்ட சொன்னணும்னு தெரியலையே, ஒரு மனக்கசு போகிறோம். அவன் நேராக போயிட்டு அது கிளியர் பண்ணிக்கணும்னா பரிசுத்த ஆவியினுடைய சமூகத்துக்கு போனால் தான். ஜெபப்பாயில் போய் நீ உட்கார்ந்து, ஆண்டவரே சாரிப்பா இப்படி நான் பேசிட்டேன், அவங்கள குறித்து பேசிட்டேன், அவங்கள குறித்து சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. அது வரைக்கும் அவனால் நிம்மதியாக இருக்க முடியாது. அவன் தாங்க விசுவாசி. ஆண்டவருக்கு மிக பிரியமா வருகிறதுக்கு தேவன் அவனை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராக இருக்க. நம்ம எவ்வளோ பேஸ்ட் நான் சுத்தம் அல்லேலூயா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா அப்படிலாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ சின்ன காரியங்களை கூட நம்ம பேசும்போது ஆவியன் நம்மோடு பேசுவார். அது அப்படியே மனக்கவலை ஆகிடும், மன கஷ்டமாயிடும். உடனே ஆண்டவருடைய சமூகத்துக்கு போனால் தான் ஆண்டவரே அதை எடுத்து போட்டு அவருடைய பலன் நமக்குள்ளே வரும். ஒரு அல்லையே சொல்லாமா? அப்போ தேவன் விசேஷங்களை தருவார். அந்த ஜனங்கள் அழுகுறாங்க. இயேசுவா இஸ்ரவேல் புத்திரர் ஆகிய ஜனங்களை அனுப்பிவிட்ட போது அவர்கள் தேசத்தை சுதந்திரித்து கொள்ள அவர்கள் தங்கள் தங்கள் சுதந்திர வீதத்திற்கு போனார்கள். யோசுவாவின் சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த அவருடைய பெரிய கிரிகளை எல்லாம் கண்டவர்களும் யோசுவாவுக்கு பின்பு உயிரோடு இருந்தவர்களும் ஆகிய மூப்பரின் சகல நாட்களிலும் ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள். இப்போ நல்ல கவனிக்கும். இப்போ இந்த 7வது வசனத்தில் ஒரு பெரிய ரகசியத்தை தேவன் அங்கே வச்சிருக்கிறார். கவனிக்கலாம். நீங்கள் கூர்ந்து கவனிச்சதான் உங்களுக்கு புரியும். அப்போ இந்த ஜனங்கள் தேவதூதன் சொன்ன உடனே அழுகுறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்க மனம் கசந்து, நாங்கள் செஞ்சது தப்பு தான், எங்களை கைவிட்டுறாதீங்க. அவர்கள் அத்தனை பேரும் ஜனங்களும் மூப்பர்களும் சேர்ந்து அழுகுறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமா. யோசுவின் சகல நாட்களிலும் அவருடைய எல்லா நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக செய்த அவருடைய பெரிய கிரியைகளை எல்லாம் கண்டவர்களும், அப்போ யோசுவாவோடு கூட தேவன் ஜனங்களுக்கு மூப்பர்களுக்கு செஞ்ச காரியத்தை கண்டவர்கள், பார்த்தவர்கள், உணர்ந்தவர்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கண்டவர்கள், அல்லேலூயா, கண்டவர்களும். யோசுவாவுக்கு பின்பு, யோசுவா செத்து போயிட்டார், கவனிக்கலாம். யோசுவா அடக்கம் பண்ணிட்டாங்க. யோசுவாவுக்கு பின்பு உயிரோடு இருந்தவர்களும் ஆகிய மூப்பரின், யோசுவாவுக்கு முன்பு யோசுவா மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பிறகு மூப்பர்கள் உயிரோடு இருந்தவர்களும் ஆகிய மூப்பரின் சகல நாட்களிலும் ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள். அந்த மூப்பர் என்ன பண்ணாங்க? ராஜா இல்லை, நியாயாதிபதி இல்லை, எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்துட்டாங்க. அந்த மூப்பர்கள் அவங்க உயிரோடு இருந்த நாளெல்லாம் அந்த ஜனங்களை கண்காணிச்சுட்டே இருந்தாங்களாம். அந்த ஜனங்க விலகி போலையா, அவங்க தேவனுடைய உடன்படிக்கையில் தங்கிட்டாங்க. அழுதாங்க இல்லையா, தேவனுடைய உடன்படிக்கையில் தங்கிட்டாங்க. இதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குமே. அல்லேலூயா, ஆமென். அவ்விடத்திற்கு போகிம் என்று பேரிட்டு அங்கே கர்த்தருக்கு பலியிட்டார்கள். இந்த பலி என்னன்னா, அவங்க அழுதத்திற்கு, மனம் திரும்பினதற்கு தேவனுக்கு ஒரு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஒரு பலி. அல்லேலூயா. நம்ம எப்படி தசம பாகம் செலுத்துகிறோம்? தவறாமல் செலுத்துறீங்க, உங்களை தேவன் கைவிட மாட்டார். அவருக்கு ஒரு மாதம் கூட தவறாமல் தசம பாகம் செலுத்துகிற உன்னை என் தேவன் கைவிட்டார்னா என்கிட்ட வா, நான் மொட்டை அடிச்சுக்கிறேன்.
நீ சரியா இருந்தா தேவன் உன்னை இன்னும் உயர்த்துவார். உன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் தன்னுடைய உழைப்பை ஆண்டவருக்கு கொடுக்கிறோம்னு என் தேவன் கைவிடவே மாட்டார். அதுல நான் ஒரு ஆளு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் விசேஷமா உன்னையும் உன் குடும்பத்தை தேவன் தாங்கிக் கொள்வார். ஆனா வலதுபுறமும் இடதுபுறம் விலகாத. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு உண்மையாரு. வீட்டில் இருக்கிறவங்கள, வீட்டுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத விக்கிரங்களை துரத்து. உன் இதயத்தில் இருக்கிற தேவையில்லாத சிந்தனைகளை துரத்து. என் தேவன் உனக்குள்ள வந்துருவார், உன்னோட போஜனம் செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்கிறது யாராலையும் தடுக்க முடியாது. அவர் பூட்டினா திறக்க முடியாது, அவர் திறந்தா பூட்ட முடியாது. உனக்கு என்ன கொடுக்க ஆண்டவர் சித்தம் கொண்டாரோ யாரும் அதை தடுக்க முடியாது. உனக்கு தேவன் நியமிச்சது உனக்கு வரும். தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். அழுதுட்டு பலி செலுத்துகிறார்கள். அங்கே போகிமில ஒரு பலி நடக்கிறது. உன்னுடைய பலி இந்த போகிமில வந்த ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்தில் நீ செலுத்தும் போது உன்னுடைய பலியை நினை கூர்ந்து சங்கீதம் 20:2-3 படி உன் பலிகளை நினை கூர்ந்து உன் தகன பலிகளை நிலை கூர்ந்து அதை பிரியமாய் ஏற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கு செய்ய வேண்டிய ஆசீர்வாதங்கள் எப்படி அந்த 20, 1, 2, 3, 4 செய்தாரோ அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கும் செய்கிறதுக்கு கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். பலி ரொம்ப அவசியம். அல்லேலூயா. பலி மிக அவசியம். இந்த பலியில நம்ம விளையாடக்கூடாது. உழைத்த அந்த உழைப்பை கொண்டு வந்து பணிவோடு தாழ்மையோடு, டாடி நீங்க எனக்கு கொடுத்த பலன்ல வந்த இந்த வருமானத்தில் ஒரு பங்கை உமக்கு நான் செலுத்துகிறேன். தவறாமல் நம் ஆண்டவருக்கு அதை தொடர்ந்து செய்யும் போது அந்த பலியை தேவன் தொடர்ந்து பவப்பார். நீ செலுத்தின தகுன பலிகளை அவர் நினை கூர்ந்து உன் மன விருப்பத்தின்படி செய்வார். அதுல கட்டாய் வந்ததுன்னா தேவனுக்கு கோபம் வரும். அவரால் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அல்லேலூயா. ஆகையினால் இந்த விஷயத்துல நீங்க நல்லா கரெக்டா இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமா. அந்த மூப்பர்கள் அந்த ஜனங்களை பார்த்துக்கிறாங்க, நியாயம் தீர்த்துக்கிறாங்க. தப்பு செய்யறவங்களுக்கு தப்பு செய்யாதவங்களுக்கு கரெக்டா, அதாவது அவங்க உயிரோடு இருக்கிற வரையிலும் என்ன பண்ண கர்த்தரை சேவித்தார்கள். எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்களேன். ராஜா கிடையாது, நியாயாதிபதிகள் கிடையாது. அல்லேலூயா. ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு கானானுக்குள்ள வந்த உடனே யோசுவாவின் புஸ்தகம் முடிந்த பிறகு நியாயாதிபதிகள்னு ஒரு புஸ்தகம் வருது. அல்லேலூயா. நல்ல கவனிக்கிறேன். இந்த நியாயாதிபதி புஸ்தகம் யாருக்கு என்றால் கீழ்ப்படியாமல் போகிறவர்களுக்கு நியாயாதிபதி, கீழ்ப்படியாதவர்கள் மனம் திரும்பும்படி நியாயாதிபதிகளை நிறுத்துகிறார். கீழ்ப்படியாத ஜனங்களை ரட்சிக்கும்படி நியாயாதிபதிகளை ஆண்டவர் எடுக்கிறார். கீழ்ப்படியாத ஜனங்களை ரட்சிக்கும்படி நியாயாதிபதிகளை எழுப்புகிறார். அல்லேலூயா. நியாயாதிபதிகள் பேருங்க. ஆனா கீழ்ப்படியாதவர்களுக்கு தேவன் சிம்சோனை எழுப்புகிறார், எப்தாவை எழுப்புகிறார், கிதியோனை எழுப்புகிறார். அல்லேலூயா. பாருக்கை எழுப்புகிறார். அல்லேலூயா. இப்படி அநேக நியாயாதிபதிகளை எழுப்பி ஆண்டவர் அவர்களை போஷிக்கும், அவர்களை நடத்தவும் தேவன் அருள் செய்கிறார். ஒரு அல்ல சொல்லாமா. சில நியாயாதிபதிகளுக்கு எல்லா ஜனங்களும் கட்டுப்படுவாங்க. அந்த நியாயாதிபதி வயதாகி மறிச்சிட்டார்னா மறுபடியும் ஜனங்கள் எப்போதும் போல விற்கிறதுக்கு போயிடுறாங்க. இதுதான் ஆதியிலேருந்து நடந்துட்டே இருக்குது. ஆனால் நம்ம கிட்ட அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. தேவன் ஆனால் நம்ம கிட்ட என்னன்னா விற்கிறதுக்கிட்ட நீ வர வேணாம், இருந்துக்கோ. சத்துருடைய கிரி. விற்கிறதுக்கிட்ட நீ வர வேணாம், இருந்துக்கோ. ஆனால் நான் சொல்லுகிறத ரகசியமா வச்சுக்கோ. புரியுதுங்களா? ரகசியமா பார்த்துக்கோ. அல்லேலூயா. நான் அதுக்காக தானே அழகா சின்னதா நேர்த்தியா அடக்கமா உன் கையில் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டேன். நீ மட்டும் பார்த்துக்கலாம். அம்மா அப்பா அங்கே உட்காந்துருப்பாங்க, உங்களுக்கு என்ன தெரியாது, நீ நல்லா ஜாலியா பாரு. அதை துரத்தும் போது ஆவியானவர் நமக்குள்ளே வரும். நல்லதுக்கு தான் படிச்சாங்க, ஆனால் எல்லாமே சாத்தானுடைய கருத்தில் இருக்கிறது. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும்போது தேவன் மகிமைப்படுவார். இது என்னால் இருக்காது, இது என்னால் பார்க்காது இருக்க முடியாது அப்படின்னு இன்னைக்கு போன ஒன்று பாரு, இந்த சாயந்தரத்துக்குள்ளே உன் கதை புரியும். அல்லேலூயா. அல்லது இந்த இரவுக்குள்ளே முடியும்.
என்னால் அது பார்க்க முடியும். ஒரு நாள் இருப்பேன், 2 நாள் இருப்பேன், 3வது முறை எப்போதும் உன் இதயம் அங்கே திரும்பிடும். எப்படிங்க தேவன் நம்மை நேசிப்பா, எப்படிங்க தேவன் நம்மை ஆசீர்வதிப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் பெரிய அதிசயங்களை செய்யணும்னா நீ பரலோக ராஜ்யம் வர வேண்டுமானால் துரத்த வேண்டும், அந்த ஜாதியை துரத்த வேண்டும். மூப்பர் இருவர்கள் எல்லாமே சேவித்தார்கள். நூனின் குமாரனாகி இயேசுவா என்னும் கர்த்தரின் ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாய் மரணம் அடைந்தான். அவனை எப்பிராயீமின் மலை தேசத்தில் உள்ள காயாஸ் மலைக்கு வடக்கே இருக்கிற அவனுடைய சுதந்திரத்தின் எல்லையாகிய திம்னா ஏரோசியிலே அடக்கம் பண்ணினார்கள். இது ஏற்கனவே நடந்துச்சு யோசுவா புஸ்தக கடைசி அதிகாரத்தில். ஆனால் ஆவியானவர் இதை மறுபடியும் எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அடக்கம் பண்ணிட்டாங்க. அக்காலத்தில் நல்ல கவனி, அடக்கம் பண்ணப்பட்ட அக்காலத்தில் இருந்த அந்த பாருங்க சந்ததியார், அந்த காலத்தில் அவர் செத்த பிறகு, அந்த மூப்பர்கள்லாம் செத்த பிறகு, அந்த மூப்பர் எல்லாம் நல்ல கவனிங்க, மூப்பர் எல்லாம் இஸ்ரேல் தேசத்தை ஆண்டுட்டு இருந்தாங்கல்ல, அது வரைக்கும் ஜனங்களும் மூப்பரும் தேவனை அழகாக சேவிக்கிறாங்க. இன்றைக்கு நான் ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கிறேன், நல்ல கவனிங்க. இந்த சபையை விட்டு நீ வெளியே போறன்னா உன் ஸ்டைல் மாறிடும். அது ஆண்டவர் அப்புறம் உனக்கு உணர்த்துவார். இப்பொழுது இருக்கிற கீழே இருக்கிற அன்பு மக்கள் நல்லா கவனிக்கணும். இப்பொழுது இருக்கிற இந்த சபைக்குள்ள நம்ம இருக்கிறோம், ஓரளவுக்கு தேவனுக்கு பயந்து வாழ்ந்திருக்கிறோம். ஆனால் சபை விட்டு நீ வெளியே போனா உன்னை அறியாமலே உன் ஸ்டைல் மாறிடும். நான் இங்கதான் உன்னை கொட்டுன்னு கொட்டி, அல்லேலூயா, இடின்னு இடிச்சு அழக வச்சிருக்கிறேன். இது நான் அல்ல, ஆவியானவர். ஆனா இங்கிருந்து வெளியே போயிட்டீன்னா, இதோட கட்டுப்பாட்டுல இருந்து நீ வெளியே தாண்டிட்டீன்னா உன் ஸ்டைல் மாறிடும். ஆனா உனக்கு தெரியாது. அல்லேலூயா. உலகத்தனை போல சிரிப்ப, உலகத்தனை போல பாடு, உலகத்தனை போல நடப்பு, உலகத்தனை போல ட்ரெஸ் பண்ணுவ, உலகத்தனை போல சகலவற்றையும் அவர்கள் செய்து கொள்வார்கள். ஆனா நான் உலகத்தானே ஆயிட்டேன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. ஸ்டைல் மாறும், ஸ்டைல் மாறும். அல்லேலூயா. ஆசீர்வாதங்களை தேவன் அள்ளி கொடுக்க அவர் வல்லவராக இருக்கு. ஆசீர்வாதம் தானே நம்ம சில நேரத்தில் சபைக்கு வரோம், அதெல்லாம் நிச்சயம் உண்டு. ஆனால் அவரிடத்திலிருந்து ஒத்தாசை வர வேண்டும். நேற்று தினம் நடந்ததுங்க. இந்த ஒரு கேரியர் ஒரு வாங்கினேன். இங்கே ஒரு ஏசி கூட என்னால் இருக்க முடியல அப்படின்ட்டு ஒரு ஏசி வாங்கி ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதை நான் மாற்றி குடின்னு கேட்டேன். நான் ஓப்பனே பண்ணல, மாற்றி கொடுன்னு அந்த லேடிஸ் கேட்டேன். அது என்ன சொல்லுது, ரொம்ப ராங்க பேச, அப்படி இல்லைங்க, அது பில் ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இதை வச்சு மாற்ற நோ சான்ஸ் அப்படின்னு சொல்லுது. மாற்றவே முடியாதுங்க. உடனே மேனேஜர் வந்தார், எனக்கு அனுப்புறார் பாருங்க. உடனே மேனேஜர் வந்தார். அந்த பையன் சொன்னா, இவர் கிறிஸ்தவர் அப்படின்னு என்ன சொன்னான். மூஞ்சி பார்த்தார், நீ கிறிஸ்தவங்களா? அவர் பேர் பரமானந்தா. நீங்க பாஸ்டானாரு. ஆமாங்க. ஒரு நிமிஷம் கூட தவறக்கூடாது. அவர் என்ன கேட்குற மாற்றி கொண்டாண்டு போயிட்டாரு. அவன் முகத்துல கரி பூசினா இருப்பாருங்க ஆண்டவர். அப்படியே கரி பூசினாருங்க. அவர் யாரோ நான் யாரோங்க. எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அதை செய்ய வைத்தார். உடனே டிரான்ஸ்லேட் ஆகுது பாருங்க. எனக்குள்ள இருக்கிற பிளஸ்ஸிங் அவனுக்குள்ள போகுதுங்க. அவன் எனக்கு நன்மை செய்கிறதுக்கு தேவன் அவன் உள்ளத்துல பேசுறாருங்க. அல்லேலூயா. இதுதாங்க தேவனுடைய ஒத்தாசை. பிறகு அதோடைய விலை 46,000 ரூபாய் சில்லறங்க சம்திங். ஆனால் அதுல எல்லாமே டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு என்கிட்ட வெறும் 4,000 ரூபாய் தான் கேட்டார். 4,010 ரூபாய் கொடுங்க போதும். எல்லாம் டிஸ்கவுண்ட் பண்ணதெல்லாம் நான் பண்ணிட்டேன். ஏற்கனவே எனக்கு ஒரு அயன் பாக்ஸ் ஒன்று கொடுத்துட்டாங்க. 1,500 ரூபாய் அயன் பாக்ஸ் ஃப்ரீயா. ஒரு அல்லே சொல்லாமா, அதை கூட ரிட்டர்ன் பண்ணலாம் கேட்கலங்க. நல்லா வெயிட்டாக இருக்குங்க. ஒன்றா நான் உங்களுக்கு ஒன்றா கொடுக்குற, ஒரு நாள் அயன் பண்ணிட்டு எடுத்துன்னு வந்து கொடுங்க. நல்லா சூப்பராக இருக்கு. ஒரு அல்லையே சொல்லாமா, உனக்கு ஒத்தாசை தருவாருங்க. தேவனோட நீ சாஞ்சிட்டினா உனக்கு ஒத்தாசை. நீ அந்தரங்கத்தில் தேவனோட இருந்தா நீ ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்லுவ. நீ அந்த காலத்தில் இருந்தா ஊழியக்காரனுடைய வார்த்தை தலை துலுக்குவ. இப்ப தெரியாது, வேதனை ஒரு நாள் உன்னை சூழ்ந்து கொள்ளும்.
நெருக்கங்கள் உன்னால் உன்னை சூழ்ந்து கொள்ளும். அன்றைக்கு நீ எங்க போய் கதறினாலும் உன்னை ரட்சிக்க முடியாது. சின்ன சின்ன மனஸ்தாபம் வரும்போதே ஆண்டவருடைய சமூகத்தில் போயிட்டு என்னை சுத்தமாக்குன்னு கேட்டு நாம் அன்றைக்கு அன்றரில் கரைத்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். அப்பொழுது தேவனுடைய கிருபை என்று நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம், வாசிக்கலாம். காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. அங்க பாருங்க, ஆண்டவரை குறித்து அறியாத ஒரு சந்ததி இஸ்ரவேலர்கள் தான். இந்த கொல்லு பேரனுக்கு வேற என்ன இருக்குதா? பேரன், கொல்லு பேரன், அதுக்கப்புறம் வேற என்ன இருக்குதா? எள்ளு பேரனா? எள்ளு பேருங்க அடுத்தது நல்லா கவனிக்கணும். சந்ததி இப்போ நல்லா கவனிக்கணும். ஒரு 5-6 சந்ததி பயிற்சி. அதுக்கு பிறகு அதாவது தேவனுடைய அங்க சொல்லப்பட்ட இஸ்ரவேலுக்கு செய்த கிரியைகள் அங்கே ஏதமா நம்ம படிச்சோம். செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததியும் அவர்களுக்கு பின் எழும்பிற்று. சரியே, அதாவது இஸ்ரவேலர்களை அறியாத ஒரு சந்ததி பின்ன எழும்பிற்று. அந்த சந்ததி தான் இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் இடம்பெற்றார்கள். அவங்க தான் கீழ்ப்படியாதவங்க, அவங்களுக்கு தான் நியாயாதிபதி. அவங்க தவறு செய்கிறவங்க, அவங்களுக்கு தான் நியாயாதிபதி. அல்லேலூயா. அவங்க மேலுமே தேவன் பாசமாக இருக்கிறார். அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க? அதாவது யோசுவா, மூப்பர்கள், அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க, அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க, அவங்களும் கர்த்தருக்குள்ளே இருக்கிறாங்க. ஒரு 4-5 தலைமுறை போன பிறகு புதிய சந்ததி, அவங்க வேறொரு சந்ததியாம். அவங்க தேவனுக்கு கீழ்ப்படியாத எழும்புறாங்களாம். கர்த்தருடைய செயலெல்லாம் மறந்துட்டாங்களாம். நம்ம இருக்கக்கூடாது அப்படி. அல்லேலூயா. சரி, அப்போ அறியாத வேறு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. அப்போ அவங்க எப்படிப்பட்டவங்க? நல்ல கவனம். இப்போ இது ஒரு வேறு பாட்டு. இது வரைக்கும் ஒரு பாட்டு முடிஞ்சிருச்சு. என்ன பாட்டுனா, நம்ம துரத்தணும், தூக்கி போடணும், சீ என்று வெறுக்கணும், தேவனுடைய உடன்படிக்கை பற்றி கொள்ளணும், மூப்பர்கள் வரைக்கும் கர்த்தரை செவித்தாங்க, இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு தேவனுடைய மூப்பரோடு கூட நம்ம சுற்றி சுற்றி வரணும். இது ஒரு பாட்டு முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. இப்போ இது செகண்ட் பார்ட். இவங்க என்ன பண்ண போறாங்க? இந்த ஜனம் என்ன பண்ண போகுது? அவங்க தேவனை அறிஞ்சாங்க, கடைசி வரைக்கும் கர்த்தரை பற்றி கொண்டாங்க, மூப்பர்கள் சொல்லப்படி ஆண்டவோட வாழ்ந்துட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் அவங்க கிட்ட எதை தூக்கி எறின்னு சொன்ன தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அவங்க அழுதாங்க இல்லையா, கீழே போகி மேலே பலி செலுத்தினாங்க இல்லையா, அப்பயும் மனம் திரும்பிட்டாங்க. அதிலிருந்து அவங்க தன் குடும்பத்தை காத்து கொண்டார்கள். பிறகு வேறொரு சந்ததி எழும்பிடுச்சு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு அவர்களுக்கு கோபம் ஊட்டினார்கள். நீ பாட்டுன்னு போவாத, நம்ம மாட்டு வண்டி ஓட்டிக்கின்னு போகிற மாதிரி போய்க்கினாங்கிற, என்னை பார்க்க மாட்டேறேன். நல்லா படிக்கிறீங்க. அண்ணா கவனிக்கலாம். வேறொரு சந்ததி என்ன பண்ணுறாங்க? தேவனை வெட்டு விட்டார்கள். அந்நிய தேவர்களை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ரொம்ப ரொம்ப கேவலமாக போயிடுச்சு அந்த சந்ததி. அவர்களுக்கு தான் நியாயாதிபதிகளை எழுப்பினான். ரொம்ப கேவலமாக போயிட்டாங்க. இப்போ எல்லாமே வாசிக்கலாம் அதை. அப்போது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து தங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின அவளுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவளை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபம் மூட்டினார்கள். நம்ம கோபம் மூட்டக்கூடாது. ஊழியக்காரன் மூலியமாக தான் தேவனும் கூட பேசுவார். டைரெக்டாக அவங்க கூட வந்து பேச மாட்டார். உங்களில் யாராவது ஒருத்தர் வந்து கர்த்தர் என் கூட பேசினான்னா தப்பு, அவன் பொய்யன். அல்லேலூயா. மனசில் வச்சுங்க. யாராவது வந்து ஆண்டவர் என் கூட பேசினார் அப்படின்னா இன்னும் அபிஷேகமே பெறல, இன்னும் ஆண்டவருடைய ஆலைக்கு தொடர்ந்து வரல. அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுத்ததுலேருந்து பல ஆப்சண்ட்டு. அல்லேலூயா. ஆனால் அவங்க வித்தியாசமாக பேசுவாங்க.
கர்த்தர் டைரக்டா என்னோடு கூட வந்தாரு. நீ என்னம்மா சிரிச்சிட்டு இருக்கிற? கர்த்தர் தேவன் என்னோடு கூட வந்தாரு, என் கூட முகமுகமா நின்று பேசினாரு அப்படின்னு சொன்னா அதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சில நேரத்தில் ஆண்டவர் சொன்னார் என்று நான் சொல்லுவேன், அதுவே எனக்கு பயமா இருக்கும். என் உள்ளத்துல பேசினா சொல்லுவேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் ஆவிக்குரிய மனுஷனோட ஆவிக்குரிய மனுஷியோட தேவன் பேசுவார். நானாக இருந்தாலும் சரி, நீயா இருந்தாலும் சரி, உன்னோட பேசுவார். அது வேற ஒரு அல்லேசோ. அதுக்கு அபிஷேகம் மிக முக்கியம். வேத படிப்பு இருக்கணும், ஜெபம் இருக்கணும் 1 மணி நேரம். அவங்க கூட தான் பேசுவார். ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு 4 நாள் போயிடுவாங்க பாருங்க, அவங்க கூட எல்லாம் பேச மாட்டார். ஒரு நாள் வேதம் வாசிப்பாங்க, 4 நாள் வேதம் வாசிக்க மாட்டாங்க, அவங்க கூட பேச மாட்டார். எப்படி பேசுவார்? ஜெபமே இல்லை, எப்படி உடன்படிக்கை இல்லை, எப்படி பேசுவார்? உடன்படிக்கையோடு இருந்து அவரோடு ஒட்டி கொண்டவர்களோடு தேவாவியன்னு பேசுவார். அல்லேலூயா. ஆமாம். இந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்களா? கர்த்தருக்கு கோபம் ஊட்டினார்கள். சரி, நம்ம கோபம் ஊட்டுவது. அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலை ஒரு அல்லையே சொல்லாமா? அஸ்ரோத்துனா எங்க ஞாபகம் இருக்குதா? அஸ்ரோத்து யாருக்கு ஞாபகம் இருக்கு? ஹலோ, எவ்வளோ வேத வசனம் வாசித்திருப்ப? அஸ்ரோத்தை தெரியாதா? உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போயிட்டு ஒரு கோவிலில் வச்சிட்டான். வச்சுட்டு அவன் போயிட்டு காலையில் வரும்போது அஸ்திரோத்து எப்படி இருந்ததான்? முகம் குப்பரை விழுந்து கிடந்தது. அந்த தெய்வத்தை இவன் சேவிக்க ஆரம்பிச்சிட்டான். தேவனுக்கு முன்பாக நொறுக்கப்பட்ட இவனுக்கு எவ்வளவு கேவலமான இஸ்ரவேலர்கள் பாருங்க. மனசுல வச்சுங்க, யோசித்து பாருங்க. கர்த்தர்கிட்ட ஒட்டிக்கிங்க. உன்னை வாழ வைக்கிறவருங்க அவரு. உன்னை வாழ வைப்பாருங்க. உன் பிள்ளைங்க வாழ்வாங்க. ஏசப்பா சொன்னாரு, நீதிமான் தப்பு செஞ்சான் அவன் பாதியில சாவடிச்சிருவேன். அதே ஒரு துன்மார்க்கன் நீதிமானா மாறிட்டா அவன் காலம் பூரா வாழ வைப்பேன்றார். அவர் நியாயாதிபதிங்க. அவர் செய்கிற நியாயம் பர்ஃபெக்டா இருக்கு. யாரு நீ என்ன இப்படி செஞ்சன்னு கேட்கவும் முடியாதுங்க. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் அதிசயமானவர். நம்ம வாழ வைக்கிறது தான் நம்மை அழைச்சார். அவர் புஸ்தகத்தில் வேற நம்ம பேரை எழுதிக்கிட்டார். நம்ம கோபப்படாத நடக்கணும், அவரை கோபப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. முதல்ல உங்களை டேர்ன் அவுட் பண்ணி கர்த்தருக்கு முன்பாக ஜெபிக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் அவரை தவிர நமக்கு வேற தேவர்கள் இருக்கக்கூடாது. ரெண்டாவது, அவருடைய பரிசுத்த ஓய்வு நாளை செத்தாலும் வராமல் இருக்கக்கூடாது. சொல்லணும், நான் செத்துட்டா கூட ஞாயிற்றுக்கிழமை போய் சபையில் போட்டுருங்க என்ன, அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் வரணும். அல்லேலூயா. பரிசுத்த ஓய்வு நாள் ரொம்ப அவசியம். அதை மதிக்கிறவனை தேவன் மதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் விசேஷமாக ஆசீர்வதிப்பார். மூன்றாவது, அதிகாலை ஜெபம். ஒரு 15 நிமிஷமாவது நீ எழும்பி ஆண்டவரை துதிச்சிடணும். நான்காவது, பரிசுத்த உபவாச ஜெபம் சபையில் நடக்கும். ஜென்ஸ் சகோதர சகோதரிகள், நீ வீட்டில் சும்மா இருந்தால் வந்து உட்காந்துக்கணும். நான் இங்கே சும்மா கிடக்கிறத தேவ சமூகத்தில் போய் உட்கார்றேன், அந்த உணர்வோடு வரணும். அந்த உடன்படிக்கை உள்ளவங்களுக்கும் அந்த ஞாபகம் வரும். நான் இங்கே வீட்டில் சும்மா இருக்கிறத நான் அங்கே போய் உட்கார்றேன். மாசத்துல ஒரு முறை இல்லை 2 மாசத்துல ஒரு முறை அதுக்காகவே அப்படியே லீவ் போட்டு வந்து கலந்துப்பார். உன் குடும்பம் நல்லா இருக்கும். ஒரு அல்லையிலே சொல்லாமா? இப்படி அவருடைய வார்த்தைகளை நாம் கூர்ந்து கவனிக்கிறது தான் ஆசீர்வாதம். நீ கேட்க வேணாம், அவர் கொடுத்துட்டே இருப்பார். அல்லேலூயா. நீ கேட்க வேணாம், அவர் கொடுத்துட்டே இருப்பார். முடிக்கலாம் சீக்கிரமா. அப்புறம் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் மூண்டவராகி அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாதபடி கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரர் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்து அவர்களை சுற்றிலும் இருக்கிற அவர்கள் பகைஞரின் கையிலே விற்று போட்டார். சில சபையில நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க விட்டு போட்டவங்களும் சபைக்கு வருவாங்க. அவங்களுக்கு நெருக்கம் இருக்கும், பிரச்சனை இருக்கும், வேதனை இருக்கும், சோதனை இருக்கும், அவங்களை காப்பாற்ற முடியாது. அவங்க சபையா அலைவாங்க. அப்படிப்பட்டவங்க தான் இந்த சபை.
விட்டுட்டு இன்னொரு சபை, அந்த சபையை விட்டு இன்னொரு சபை, அந்த சபையை விட்டு இன்னொரு சபை. இவங்க அப்படியே அழிஞ்சிட்டு வருவாங்க. அவங்க யாருன்னா கைவிடப்பட்டவர்கள். அல்லேலூயா. எந்த சபையங்க? ஒரே சபைங்க. அவருடைய பாதத்தில் வந்து அமர்ந்து, அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து, அப்பா பிதாவே எனக்கு இறங்கும் அப்படின்னு கேட்டா தேவன் இறங்கிடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆனா ஆவிக்குரிய சபை மிக அவசியம். சில சபைகள்ல எல்லாமே ஊழியருக்கு பொறுத்து. அவளோடு தேவ ஆவியன் இருந்தா அது ஆவிக்குரிய சபை. ஊழியக்காரனோட தேவ ஆவியன் இல்லைன்னா அது சாதாரணமான சபை தான். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, பிரைஸ். நம்ம பற்றி கொள்ள வேண்டும். அங்கே அலைய வேணாம். உன் சபையில் வந்து உட்கார்ந்துட்டு நீ அப்பா பிதாவேன்னு கூப்பிட்டான், அவர் உனக்கு சுகத்தை கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கீழே 15வது வசனத்தில் மிகவும் நெருக்கப்பட்டார்கள். அது அப்புறம் வாசிக்கலாம். அந்த 15வது வசனத்தில் மிகவும் நெருக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. பணம் இல்லைன்னு ஒரு நெருக்கம், வேலை இல்லை அப்படின்னு ஒரு நெருக்கம், வியாதி என்கிற ஒரு நெருக்கம், பிள்ளைங்க சரியில்லை அப்படின்ற ஒரு நெருக்கம். அல்லேலூயா. சொந்த வீடு இல்லை என்கிற ஒரு நெருக்கம். இப்படி சாத்தானாலே வருகிற நெருக்கம், கண்ட ஜனங்களால் வருகிற நெருக்கம். நெருக்கம் என்பது வாழக்கூடாதபடி அவர்களை நெருக்கி கொண்டே இருக்கும். வியாதி வரங்க பண நெருக்கம். பணம் இருந்தால் தானே ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். வியாதின்னு ஒரு நெருக்கம், பணம் இல்லாத ஒரு நெருக்கம், சொந்த பந்தம் இல்லாத ஒரு நெருக்கம், தாய் தகப்பனுடைய அன்பு இல்லாத ஒரு நெருக்கம், அண்ணன் தம்பி சகோதரர்கள் இல்லாத ஒரு நெருக்கம். இப்படிப்பட்ட அநேக நெருக்கத்தில் ஜனங்களை கர்த்தர் அப்படி அவர்களை தவிக்க விட்டார். தேவனை அறியாத ஒரு ஜனங்கள் வித்தியாசமாய் எழும்பினார்கள். இவங்க எல்லாமே தேவனை இந்த 11வது வசனத்திலிருந்து ஆண்டவருக்கு மிகவும் கீழ்ப்படியாதவர்கள். ஒரு அல்லேலூயா. அதனால தான் கிதியோன், ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்தால் நல்லா இருக்கும், நாங்கள் ஏன் இப்படி மீதியானருக்கு பயந்து நாங்கள் போர் அடிச்சு சாப்பிட்டு இருக்கிறோம், எங்கள் நெல் பயிர் எங்கள் கோதுமையெல்லாம் வாரின்னு போயிட்டுறானுங்க அப்படின்னு அவரு தேவதூதன் வந்து பேசும்போது பேசிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எங்களோடு கூட எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா? இவன் யாருன்னா அதுல ஒரு மனம் திரும்பினவன். எப்தா யாரு? இந்த கொடூரமான ஜனத்துல தேவனுக்கு பிரியமா இருக்கிறவன். சிம்சோன் யாரு? ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட ஒரு ரட்சகன். அல்லேலூயா. இருக்கத்தான் செய்யறாங்க. மனம் திரும்ப வேண்டியது சபையின் கடமை. நாம் தேவனை பற்றி கொள்ள வேண்டியது சபையின் கடமை. நாம் அபிஷேகம் பெற்று வாழ வேண்டியது சபையின் கடமை. சபைன்னா எங்க இருக்குது? சபை எங்க இருக்குது? நம்ம தான். நம்முடைய கடமை அது. நான் உனக்கு எல்லாவற்றையும் தருவேன்னு சொல்லியிருக்கிறேன், உன்னை அபிரதமாய் ஆசீர்வதிப்பேன். எல்லாம் நடக்குங்க, எல்லாமே நடக்கும். அவளுக்கு அநேக நெருக்கங்கள் வந்தது. அல்லேலூயா. விடுதலை செய்ய ஆட்கள் இல்லை. ஆகையினால் நீதிமான்களை கர்த்தர் எழுப்பினார், நியாயாதிபதிகளை எழுப்பினார். அவருடைய பேருக்கு யாரெல்லாம் கீழ்ப்படிந்து வராங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். வந்த யாவரையும் ஆசீர்வதிச்சார், வராதவங்களை கர்த்தர் விட்டுட்டார். அல்லேலூயா. நான் முடிக்க போறேன், கவனிங்க. இப்போ வாசிக்கலாம் 15வது வசனத்தை. அவங்க என்ன செய்தாங்க? கர்த்தர் சொல்லியபடியும் கர்த்தர் அவர்களுக்கு ஆணை இட்ட இருந்தபடியும் அவர்கள் புறப்பட்டு போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய கை தீமைக்கென்றே அவர்களுக்கு விரோதமாய் இருந்தது. நில்லுங்க. அப்ப ஆண்டவருடைய கை கீழ்ப்படியாதவங்களுக்கு எல்லாம் எப்படி இருந்ததா? விரோதமான. தாங்க முடியுமா? நம்மளால சபையால தாங்க முடியுமா? அல்லேலூயா. நெருக்கங்கள் இருந்தா புரிஞ்சுக்குங்க. நெருக்கங்கள் இருக்கும்போது புரிஞ்சுக்கிங்க, என்கிட்ட இன்னும் பலவீனம் இருக்கிறது, நான் இன்னும் ஆண்டவர்கிட்ட திரும்பணும். அல்லேலூயா. நெருக்கங்கள் வரும்போது புரிஞ்சுக்குங்க, நான் இன்னும் தேவனுக்கிட்ட வரணும், என்னை தேவன் இன்னும் நெருங்கி வர விரும்புகிறார். ஆகையினால் என்னை சுற்றிலும் சில நெருக்கங்கள் இருக்கிறது. நான் தேவன்கிட்ட போயிட்டா நெருக்கங்கள் என்னை விட்டு போயிடும். ஆண்டவருடைய கை எனக்கு விரோதமாக இருக்காது, என்னை அணைக்கும். புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டா தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா.
சில நெருக்கங்கள் வரும்போது நான் ஜெபத்துக்கு ஓடினேன். ஆண்டவரே ஏன் இந்த நெருக்கம்? கர்த்தாவே ஏன் இந்த நெருக்கம்? இந்த வியாதி வரத்துக்கு முன்னே எங்களுக்கு 89ல் கர்த்தர் என்னை எச்சரித்தார். அப்போ ஒரு பயமும் திகிலும் தேவன் கொடுத்தார். நாங்கள் கீழ்ப்படிவே இல்லை. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். 19, 29, 29, 19, சாரி, இருங்க இருங்க இருங்க, அதாவது இருங்க, உங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். நீ ஏன் சொல்கிற? நான் சொல்கிறது கவனி. அல்லேலூயா. 89, அப்புறம் 99, 99, 89, அதுக்கப்புறம் 19. 30 வருஷம் வெயிட் பண்ணார். அல்லேலூயா. பிறகு இந்த கொடூரமான காரியத்தை எங்களுக்கு தேவன் அலோட் பண்ணார். அன்றைக்கு நான் மனம் திரும்பி இருந்தா இன்றைக்கு நான் சுகமா இருந்திருப்போம். யோசிக்கணுங்க, செயல்படணுங்க. சத்தியமாக சொல்கிறேன், சத்திய பரனாகி இயேசுவின் நாமத்தினால மனம் திரும்பினவனுக்கு எல்லாமே தேவன் ஆசீர்வதிக்கப்படுவார். மனம் திரும்பினவனுக்கு எல்லாமே தேவன் ஆசீர்வதித்து கொடுப்பாருங்க. அல்லேலூயா. இன்றைக்கு வந்தாலும் அப்பா பிதாவே நம்ம அவரை ஒட்டிக்கிட்டா இதே வியாதி தேவனால் குணமாக்க முடியும். தேவன் அற்புதங்களை செய்கிற சர்வ வல்லவருங்க. அவருக்கு அற்புதம் என்பது அவருக்கு விசேஷமானது. அல்லேலூயா. ஆச்சரியமானது. எதுவுமே சாதாரணமா வராதுங்க. அல்லேலூயா. 30 வருஷத்துக்கு முன்னே என்னை எச்சரித்தா, நாங்க கீழ்ப்படியில. அதே காரியத்தை கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. என் தேவனுடைய பெரிதான கரை எங்க கூட இருக்குதுங்க. அவருடைய பாதத்தை போய் நாங்க முத்தமிட்டோம். இன்றும் தேவன் எங்களை கைவிடலை. கர்த்தர் கிருபையா நடத்துகிறார். அல்லேலூயா. உனக்கும் தேவன் சில வருடங்கள் காத்திருக்கிறார், நீ எப்பொழுது என்னிடத்தில் வருவாய் என்று. அல்லேலூயா. ஆனால் ஒரு காரியம் உண்டு, அது வந்த பிறகு உன்னால தப்ப முடியாது. இன்றைக்கே தப்புகிறதுக்கு ஆவியானவர் இன்றைக்கு உன்னை அழைக்கிறார். அந்த அழைப்புக்கு நெருங்கிட்டா போதும், நெருக்கங்கள் நம்மை விட்டு விலகிவிடும். நெருக்கங்கள் நம்மை விட்டு போய்விடும். அல்லேலூயா. தேவன் விசேஷமான காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்கிறதுக்கு கர்த்தர் நல்லவராக. நான் முடிக்கிறேன். ஆண்டோடு பெரிய கிருபைகளை செய்வார். கடைசிய கர்த்தர் நியாயாதிபதிகளை எழுப்ப பண்ணினார். அவர்கள் கொள்ளையிடுகிற அவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். அல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் அவங்களை விடலை. அந்த ஜனங்கள் மேலே, அந்த பொல்லாத ஜனங்கள் மேலே கர்த்தர் விருப்பம் படுறார். நாமும் ஆண்டவருக்கு மிக பிரியமா இருந்தால் தேவன் மகிமைப்படுவார். சரி, இப்ப கேட்கிறேன், இந்த செய்தியின் கருப்பொருள் என்ன? புரியல. தூதனானவர் தூதனானவர்ன்றீங்க. ஏமா உங்களுக்கெல்லாம் தெரியாதா? உங்களுக்கும் வாய் இல்லையா? தூதர்களும் ஜனங்களும் பேசி கொண்டது. போன வாரத்து செய்தி என்ன? ஊழியக்காரனும் ஜனங்களும் பேசிக்கொண்டது. இப்ப தேவ தூதனை டைரக்டா வந்துட்டார். அல்லேலூயா. ஏசுப்பா டைரக்டா கூட்டிட்டு போய் வரப்போறார். பாத்துருவானா இரு. அல்லேலூயா. இந்த சின்னது சத்துரு கொடுத்தது, அது உள்ள இருக்கிறது தான். ஆனால் 2 தீர்க்கதரிசிகள் நிறைவேறுகிறது உலகம் முழுதும் பார்ப்பார்கள் என்பதற்காக அந்த செல்போன் ஆண்டவர் உருவாக்கினார். அல்லேலூயா. ஆகையினால் இன்றைக்கு நம் மனம் திரும்பி ஆண்டவருக்கு பிரியமா இருந்தா தேவன் விசேஷமான காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். என்ன நடந்தாலும் கவலைப்படாதீங்க. அவரோடு ஒட்டிக்கிட்டா உன்னை பிடித்த சனியும் உன்னை விட்டு போயிடும். இதுதான் மேட்ரு. அல்லேலூயா. என்ன காரியம் நடக்குது, நீங்க எதுல நெருக்கப்பட்டாலும் சரி, இன்றைக்கு நீ மனம் திரும்பி ஆண்டவரை பற்றிக்கொள். தன்னை தாழ்த்திக்க. ஒண்ணுமே இல்லை. அப்போது ஆண்டவர் உனக்கு விசேஷமான காரியம் பரிபூர்ணமா நம்மை ஆசீர்வதிப்பார். விடவே மாட்டார்மா உன்னை. அவர்கிட்ட போயிடுங்க. எப்பேற்பட்ட நெருக்கமும் உன்னை விட்டு போயிடும். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை நடத்துவார். ஜெபம் பண்ணலாமா? அப்படியே எழும்பின